ஜெஃப்னாவில் வந்து இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் தான் எல்லாருக்குமே தெரியும், எனக்குமே அப்படி தான் தெரியும். இது ஒரு ஆக்சிடென்டலாக போனது தான். ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கொண்டேன், என்ன எப்படி இருக்குதுன்றது. ஜெஃப்னா சைட்டில் தான் இதை பற்றி தெரியாது. ஆனால் கொலம்பு சைட் அங்கால மற்ற ஏரியாஸ் எல்லாம் டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஜெஃப்னாவில் தான் அதை பற்றி படிக்கிற ஆக்கள் குறைவாக இருக்குது. ஈவன் நான் எங்களோட கோர்ஸ்லேயே நான் மட்டும்தான் ஜெஃப்னாவில் இருந்து போயிருந்தேன். நான் நிஷாந்தி சாயந்தன் கோப்பாயில் மிஸ் மணிக்கின் ஒரு க்ளோதிங் பிராண்ட் ஒரு கஸ்டமைசேஷன் மற்றது பல்க்குன்னு உமன்ஸுக்கும் கிட்ஸுக்கும் ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியர். நான் யூனிவர்சிட்டி முடித்து வேறு தேடிட்டு இருக்கும்போது பம்பிளாஸ்ட் கொரோனா வந்தது. ஸோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது ஸ்டார்ட் அப் ஒன்று செய்யணுமன்றப்போ. அப்போ எங்களுக்கு ஜாப் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அந்த டைம். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக லாங் பிளான் இல்லை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க. அந்த டைம் எனக்கு கொரோனா டைம்லேயே ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. அப்போ எனக்கு அது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக நினச்சேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்போ வரைக்கும். இது எங்களுக்கு நல்லா போய் கொண்டு இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, எங்களோட நேமோட எங்களோட ஐடென்டிட்டியாக ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது. எனக்கு அந்த சூழ்நிலை அமைஞ்சது. நான் வேலை தேடிக்கொண்டு தான் இருந்தேன், நான் தேடாமல் இருக்கல. தேடிக்கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு கேப் கொண்டு கிடச்சிது. ஜாப் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நாங்கள் ஒன்றுமே செய்ய இல்லாத ஒரு டைம் கிடைக்கும்போது நான் சும்மா இருக்கல. ஸோ நான் அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தேன், இது ஒர்க் ஆகுமான்றது. அதுதான் ஒரு ரிஸ்க். எல்லாருமே எடுக்க பயப்படுற ரிஸ்க் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறது. ஆனால் எங்களுக்கு அந்த டைம் அமைஞ்ச மாதிரி. ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற பெனிஃபிட் எங்களுக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும்ன்றது விளங்கினதால் அதை கண்டினியூ பண்ணிக்கொண்டு இருக்கு. மிஸ் மணிக்கின் மெயின் வந்து நாங்கள் வந்து வெட்டிங்குக்கு தேவையான பார்ட்டி வியர்ஸ், ஆரி ஒர்க் எல்லாமே டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறோம். அதை விட கிட்ஸுக்கு வந்து மெயின் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. 121st பர்த்டே அதுக்கு வந்து ப்ரோம் ட்ரெஸ் மாதிரி நல்ல ஹெவியாக கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக கொடுத்துட்ருக்கோம். பட் அந்த ஒரு தீம் எடுக்கும்போது அதுக்கு ஏற்ற கலர்ஸுக்கு அவங்களுக்கு தேவையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவைகளுக்கு விருப்பமான கலரில் செய்கிறோம். அதை விட நாங்கள் பல்க் ப்ரொடக்ஷன் என்று பார்த்தோம்னா சாரி ஷேப்யார், இப்போ வந்து சாரி ஷேப்யார் ட்ரெண்டில் இருக்கிற ப்ராடக்ட். ஸோ அது வந்து பல்காக லான்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஜெஃப்னா ஒரு ஹியூஜ் மார்க்கெட். என்னென்னா இங்கே வந்து டிசைனர்வாக வாரது குறைவு. மற்றது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கொண்டு இருக்குது, எங்களோட ப்ராடக்ட் இன்னும் வேற இல்லை. ஸோ இங்கே எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட ஜெஃப்னாவில் வந்து அதிகமாக இருக்குது. மற்றது இப்போ வெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்து கொண்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக்கப்பும் வளர்ந்துட்டுருக்க, ஒரு வீடியோ ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் வளர்ந்துட்டுருக்கிற மாதிரி இப்போ இங்கேயும் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. என்னதான் நாங்கள் நல்ல க்ளோதிங் இந்தியாவிலேருந்து எடுத்தாலும் ஃபிட் சரியாக இருக்காது. நாங்கள் விரும்பின மாதிரி அந்த ஒரு டைமுக்கு செய்யலாம் இருக்கும், அங்கே எடுக்க முடியாமல் இருக்கும். எல்லாருக்குமே வந்து சேம் டிசைன்ஸ் தான் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா ஷாப்ஸில் போகும்போது. அப்போ இங்கே வந்து தங்களுக்கு விருப்பமானதை மற்றது எல்லாருமே நெட்டில் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் பார்க்குறாங்க. அப்போ அது விருப்பம் இருக்குது, அதை எங்கே செய்கிறன்றதுக்கும் தெரியலை. ஸோ நாங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரியே விரும்பின கலர்ஸ்லேயே டிசைன் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குது நல்லாவே. நான் பிளஸ்டுன்னு தான் சொல்லணும். நான் வந்து எனக்கு இன்லாஸ் ஃபேமிலியும் சரி எந்த ஃபேமிலியும் சரி என்ன கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் விடையில்லை. பிகாஸ் எனக்கு நான் செய்கிறது அவங்களுக்கு விளங்குது. இது வந்து பிஸ்னஸ், இதை ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ என்னட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குறைவாகவே அந்த நான் ஃபேமிலி விஷயங்களை கவனிக்கணும் பார்க்கணும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குறைவு. நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் செய்கிறதுல பாதி அவங்களே எடுத்து செய்கிறாங்க. ஸோ எனக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு ஃபேமிலியுமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஜெஃப்னாவில் ஒரு ஐடென்டிட்டியாக மாறணும் வேண்டாம், ஒரு க்ளோதிங்கோட ஐடென்டிட்டியாக மாறணும்ன்றது என்னோட மெயின் டார்கெட். ஸோ எங்களுக்கு வந்து க்ளோதிங் வந்து இப்போ உமன்ஸுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு க்ளோதிங் ஜெஃப்னாலேயே மேனுஃபேக்சரிங் செய்கிறதா ஜெஃப்னாவோட ஐடென்டிட்டியாக மாறணும்ன்றது எங்களோட லாங் டேர்ம் பிளான்.